ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, எங்கள் ஊரில் கோகுலாஷ்டமி உற்சவம் ஆரம்பிச்சிருச்சு. திருவிழாவாக இருக்கும் இந்த 10 நாளும். முதல்ல இப்போ தான் இந்த லோகேஷும் துருவாவும் பார்க்க போகிறாங்களே, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்க்குறதுக்கு. கோவில் அலங்காரத்தை பார்க்கவே அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்படிலாம் இருக்குமாம்மா, இதெல்லாம் புதுசாக இருந்துச்சுன்னு 2 பேருக்கும் ஒரே குஷி. ரொம்ப ஜாலியாக எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு. சுவாமி புறப்பாடு ஆக போது. அடுத்து வாங்க புறப்பாடையும் பார்ப்போம். இன்றைக்கி ராஜகோபால அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அலங்காரம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம 2 கண்ணே பத்தாது போல் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டுரங்கன் டெம்பிளுங்க இது. நம்ம பண்டரிபுரம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி கோவில் தாங்க இது. அதே அங்கே இருக்கிற பாண்டுரங்கன் அப்படி எங்கே இருக்கார். நமக்கு போய் நம்ம பார்க்க முடியாத, தரிசனம் பண்ண முடியாதவங்க கோவிந்தபுரத்தில், கும்பகோணத்துக்கு 12 கிலோமீட்டருக்கு கோவிந்தபுரத்தில் வந்து இந்த பாண்டுரங்கனை சேவிச்சுக்கலாம். இந்த பாண்டுரங்கன் ரொம்ப விசேஷமானவருங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அவளும் வெள்ளமும் வாங்கி தருவாங்க. குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வந்து வெண்ணெய் வாங்கி தருவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க இப்போ நடக்கிற கல்யாண உற்சவத்துக்கு மாலை, சுவாமிக்கும் தாயாருக்கும் சேர்த்து மாலை வாங்கி தருவாங்க. வாங்கி தரதுனால அடுத்த வருஷத்துக்குள்ளேயே கல்யாணமாகும், குழந்த பிறக்கும், நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. பக்தர்களும் அதே மாதிரி எல்லாரும் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே விசேஷமானது. நாங்கள் இந்த வருஷம் 12 வருஷம் கழித்து நான் இப்போ தான் இதை பார்க்க வந்திருக்கேன். எனக்கும் சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போ இருந்த அலங்காரமும் இப்போ இருந்த அலங்காரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அதுலேயும் சுவாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்காருன்ட்டு. இன்றைக்கி ராஜகோபால சுவாமி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்த்து நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு. பார்க்க முடியாதவங்க, உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்களும் பெருமாளை வந்து சேவிச்சுக்காங்க. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாகவே தீர்ந்து போகும் எல்லாருக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த நேர் வாசல் வழியாக கோபுர தரிசனம் கிடைக்கல. இங்கேருந்து கோபுர தரிசனம் எனக்கு கிடைச்சிது. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. லோகேஷும் துருவாவும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இங்கே கோசாலை இருக்குங்க. கோசாலை வீடியோ இன்னொரு நாள் போகிறேன். சுவாமி வீதி விழா வராது, அங்கே இருக்கிற வீதியிலே சுற்றி வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.